இந்த வீடியோல நம்ம வந்து மோல் கான்செப்ட்ல இருந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் தி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அன் ஆக்சைடு ஆஃப் அயன் இன் விச் த மாஸ் பர்சன்ட் ஆஃப் அயன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் 69.9 அண்ட் 30.1 ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துருக்காங்க. அப்பங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு அயனும் ஆக்சிஜனும் ஒரு மாலிகுல் வந்து ஒரு மாலிகுல் வந்து இருக்குது. அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து நமக்கு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு நம்ம வந்து எழுதிப்போம். இப்போ அயன் வந்து இருக்குது, ப்ளஸ் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குது, சரி கரெக்ட். அப்போ அயன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 69.9 வந்து இருக்குது. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 30.1 வந்து இருக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதோட அட்டாமிக் வெயிட்டால் நமக்கு வந்து டிவைட் பண்ணணும். இப்போ இதோட அட்டாமிக் வெயிட், அயனோட அட்டாமிக் வெயிட் பண்ணால் 55.85 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அயனோட அட்டாமிக் வெயிட் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுங்க. பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 1 to 30 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் வெயிட்டும் நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுங்க. அது வந்து நமக்கு வந்து சேஃப். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அட்டாமிக் வெயிட் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து காம்படிஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட்ஸ் கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு பசங்க வந்து ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம தான் நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கணும். இது வரைக்கும் அட்டாமிக் வெயிட் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலாம், நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இது நமக்கு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 69.9 டிவைட் பை 55.85 வந்து வருது. அப்போ நமக்கு வந்து 1.25 வந்து வருது. 1.25 வந்து வருது. இது வேணா 30.1 டிவைட் பை 16 போட்டிங்க அப்படின்னா 1.88 வந்து வருது. இந்த ரெண்டு நம்பர் நமக்கு வந்து எது லோயஸ்ட் நம்பர், 1.25 தான் லோயஸ்ட் நம்பர் இல்லையா? இது வந்து அப்படியே கண்டினியூஷனாக இருக்கும். நான் மறுபடியும் நான் கீழே எழுதிக்கிறேன். இதில் நமக்கு எது லோயஸ்ட் நம்பர், 1.25. அப்போ 1.25 அந்த லோயஸ்ட் நம்பரால் நமக்கு வந்து டிவைட் பண்ணணும். 1.25 டிவைட் பை 1.25, 1.88 டிவைட் பை 1.25. அப்போ இது பண்ணிங்கன்னா வரும், இது வந்து 1 வந்து வருது. இங்கே நமக்கு வந்து 1.5 வந்து வருது. அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா FeO 1.5. ஓகே, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2ஆல் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா Fe2O3 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ அயன் அண்ட் ஆக்சிஜன் வந்து இந்த பர்சன்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன இருக்கும், Fe2O3 வந்து இருக்கும். இதான் நமக்கான ஃபைனல்